முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. உரிமை தொகை ரூபாய் 2500 குறித்து புதிய அறிவிப்பு வெளியாகி உள்ளது. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய தகவல் ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல் தாங்க. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. அப்போதான் உங்களோட வங்கி கணக்கில் இந்த உரிமை தொகை அப்படின்றது கரெக்டாக ஏறும். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மகளிருக்கான 2500 ரூபாய், முதியோர்களுக்கான 3000 ரூபாய் பென்ஷன், அப்புறம் ரேஷன் கார்டு சம்பந்தமான மிக மிக முக்கியமான நியூஸ் கிடைச்சிருக்கு. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. அப்போதான் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரியும். நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னா இதை பற்றின விவரங்கள் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஸோ என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத தயவு செய்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. நீங்க இப்பதான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிபிகேஷனா சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தமிழக அரசியல்ல இப்ப ட்ரெண்டிங்கா ஓடிட்டு இருக்க நம்ம தளபதி விஜய், அதாவது தமிழக முதல்வர் விஜய் அவங்களுடைய வாக்குறுதி தான். இதுல முக்கியமா மதிப்புமிகு மகளிர் திட்டம் மூலமா மாதம் 2500 ரூபாய் குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நிறைய பேருக்கு ஒரு டவுட், 15ஆம் தேதி ஆச்சுன்னா 1000 ரூபாய் வருமா இல்ல 2500 ரூபாய் வருமா அப்படின்னு எதிர்கட்சிகள் தரப்புலையும் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவங்களும் 2500 ரூபாய் கொடுக்க முடியல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் 1000 ரூபாயாச்சும் தொடர்ந்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அண்டை மாநிலங்களான புதுச்சேரியில 2500 ரூபாயும் மேற்கு வங்கத்துல 3000 ரூபாயும் கொடுக்கறதால நம்ம தமிழக அரசுக்கும் இந்த தொகையை ஏற்ற வேண்டிய கட்டாயம் வந்திருக்கு. இதுக்கான நிதி ஆதாரங்கள் பற்றி ஆய்வு பண்ணி ரிப்போர்ட் கொடுக்க முதல்வர் விஜய் உத்தரவிட்டிருக்காரு. அதனால கூடிய சீக்கிரமே இதுக்கான நல்ல நியூஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த மகளிர் உரிமை தொகை பற்றி நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கு. ஏற்கனவே 1000 ரூபாய் வாங்குறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த 2500 ரூபாய் வருமா? புதுசா அப்ளை பண்றவங்க எப்படி அப்ளை பண்ணணும்? வயது வரம்பு என்ன? இந்த மாதிரி உங்க மனசுல நிறைய டவுட்ஸ் ஓடிட்டு இருக்கும். ஸோ அந்த கேள்விக்கான பதில் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். கடந்த ஆட்சியில் மாதம் 1000 ரூபாய் கரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்துட்டு இருந்துச்சாம். அப்போது நீங்கள் செம லக்கி தான். நீங்கள் மறுபடியும் போய் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ யார் யாருக்கெல்லாம் 1000 ரூபாய் கிடைச்சிட்ருக்கோ அவங்க மறுபடியும் அப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. புதுசாக எந்த தொகை ஏறினாலும் அது 1500ஆக இருந்தாலும் சரி இல்லை 2500 இருந்தாலும் சரி உங்கள் அக்கௌண்ட்க்கு ஆட்டோமேட்டிக்காக சேர்ந்துடும். உங்கள் பேங்க் அக்கௌண்ட்க்கு உங்கள் வங்கி கணக்கில் தானாகவே சேர்ந்துடும். ஏன்னா உங்கள் பேர் ஆல்ரெடி அரசாங்கத்தோட லிஸ்ட்டில் பத்திரமா இருக்கும். இந்த மகளிர் உரிமை தொகையை வாங்கல, இதுவரைக்கும் வாங்காதவர்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இதுவரைக்கும் அப்ளை பண்ணவே இல்லை, எனக்கு இதுவரைக்கும் மகளிர் உரிமை தொகை கிடைக்கவே இல்லை, இல்லைன்னா போன வாட்டி ரிஜெக்ட் ஆயிடுச்சு, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. கவலையே படாதீங்க. கவர்மெண்ட் சீக்கிரமாகவே இதுக்குன்னு சிறப்பு முகாம்கள் போட போறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், இதுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்ண முடியாது, ஒன்லி ஆஃப்லைன் மெத்தட் தான் கொடுத்துருக்காங்க. முகாம் தேடி வந்ததும் உங்க ரேஷன் கடையிலேயே ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அதை ஃபில் பண்ணி தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இணைச்சு முகாமில் கொண்டு போய் நேரில் கொடுத்தா போதும்.
இது யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, வயது வரம்பு 21 வயசுல இருந்து 60 வயசுக்குள்ள இருக்க குடும்ப தலைவிகள் இதுக்கு தாராளமா அப்ளை பண்ணலாம். குடும்ப வருமானம் வருஷத்துக்கு 2.5 லட்சத்துக்குள்ள இருக்கணும். 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு இந்த உரிமை தொகை ஸ்கீம் கிடையாது. இதுக்கான முகாம் தொடங்குறதுக்குள்ள நீங்க ரெடியா எடுத்து வச்சுக்க வேண்டிய 5 முக்கியமான தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னா, ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வச்சுக்கோங்க. ரேஷன் கார்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததா ஆதார் கார்டு தேவைப்படும். உங்க அடையாளத்துக்காக ஆதார் கார்டு தேவைப்படும். அடுத்ததா பேங்க் பாஸ்புக், ஆதார் லிங்க் பண்ணப்பட்ட பேங்க் பாஸ்புக் தேவைப்படும். அடுத்ததா கரண்ட் பில் தேவைப்படும். இபி பில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா வருமான சான்றிதழ், உங்க வருமானத்தை உறுதிப்படுத்துறதுக்காக வருமான சான்றிதழ் தேவைப்படும். இதுல இன்னொரு கண்டிஷனும் இருக்கு. உங்க ரேஷன் கார்டுல இருக்க அத்தனை பேரும் குழந்தைகள் உட்பட ரேஷன் கடையில போய் இகேஒய்சி அதாவது கைரேகை வச்சு அப்டேட் பண்ணியிருக்கணும். அப்பதான் உங்களுக்கு கவர்மெண்ட் பணம் எந்த தடங்களும் இல்லாம கவர்மெண்ட்ல இருந்து பணம் வரும். அண்ட் இன்னும் சில பேருக்கு இன்னொரு டவுட்டும் இருக்கு. ரேஷன் கார்டில் குடும்ப தலைவர் ஒரு ஆணாக இருந்தாலும் அந்த குடும்பத்தில் உள்ள தகுதியான ஒரு பெண்ணுக்கு மகளிர் உரிமை தொகை கண்டிப்பாக கிடைக்கும். மகளிர் உரிமை தொகை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ரேஷன் கார்டில் குடும்ப தலைவரை பெண்ணாக மாற்றி திருத்தம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. குடும்ப தலைவர் ஆணாக இருந்தால் அவருடைய மனைவி இந்த திட்டத்திற்கு குடும்ப தலைவியாக கருதப்பட்டு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு பெண்ணுக்கு மட்டுமே இந்த உரிமை தொகை கிடைக்கும். ஒருவேளை அந்த குடும்பத்தில் 21 வயசுக்கு மேற்பட்ட பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. உதாரணமா மாமியார், மருமகள், திருமணமாகாத மகள் இருந்தால் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் பேசி முடிவு செய்து தகுதியான யாராவது ஒருவர் மட்டும் விண்ணப்பிக்கலாம். அதனால ரேஷன் கார்டில் ஆம்பளைங்க பேரு குடும்ப தலைவரா இருக்கே அப்படின்னு யோசிக்க வேண்டாம். மற்ற தகுதிகள் அதாவது வருமானம், நிலம் இதெல்லாம் சரியா இருந்தாலே நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். அடுத்ததா முதியோர்களுக்கான 3000 ரூபாய் பென்ஷன் திட்டம் தான். நிறைய பேர் 60 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு இந்த 2500 ரூபாய் கிடைக்காதா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு நாங்க தனியா முதியோர் உதவித்தொகைன்னு 3000 ரூபாய் கொடுக்க போறாங்க. இந்த 3000 ரூபாய் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு இன்னுமே அவங்க உயர்த்தல. டிவிக்கே இந்த முக்கியமான வாக்குறுதியை கொடுத்திருந்தாங்க. ஆனால் இப்போதைக்கு முதியோர் பென்ஷனா 1000 அல்லது 1200 ரூபாய் தான் கிடைச்சிட்ருக்கு. 3000 ரூபாய் அப்படின்றது இனிமே தான் ஒஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த 3000 ரூபாய் உயர்த்தினாங்க அப்படின்னா அதுக்கான ஒரு வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு அந்த தகவலையும் தெரியப்படுத்துகிறோம். தமிழகம் முழுவதும் ரேஷன் பொருட்கள் இனி உங்க வீடுகளுக்கே கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாசத்துல இருந்து ஒவ்வொரு மாசமும் 2 மற்றும் 3ஆம் தேதிகள்ல அரிசி, பருப்பு, ஃபார்ம் ஆயில், சர்க்கரைன்னு எல்லா பொருட்களுமே உங்க வீட்டுக்கே தேடி வரும். இது யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, நடக்க முடியாத முதியவர்கள், 60 வயசுக்கு மேல மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும்தான் இந்த வசதி கிடைக்கும். ஒருவேளை நீங்க நேர்ல போய் வாங்க முடியாத சூழ்நிலை இருந்தா உங்க பேர பிள்ளைகளோ அல்லது வாரிசுகளோ ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு உங்க சார்பா போய் ரேஷன் கடையில பொருட்களை வாங்கிக்கலாம். மாற்றுத்திறனாளியா இருந்தா அதுக்கான சான்றிதழ் ஜெராக்ஸ் காமிக்கணும். இன்னொரு குட் நியூஸ் கிடைச்சிருக்கு. தேர்தல் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ரேஷன் கார்டு திருத்த பணிகள், அதாவது பெயர் மாற்றுறது, அட்ரஸ் மாற்றுறது, ஃபோட்டோ மாற்றுறதுன்னு எல்லாமே கடந்த மே 15ஆம் தேதியில இருந்து திரும்பவுமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. புதுசாக கல்யாணம் ஆனவங்க இல்லை 2500 உரிமை தொகைக்காக புது ரேஷன் கார்டு அப்ளை பண்ண காத்துட்ருக்கவங்களுக்கு 1 மாதத்துக்குள்ளேயே புது கார்டு வந்துடும். அதனால் இ சேவை
மையத்துக்கு போய் உடனே அப்ளை பண்ணி இந்த PHH அல்லது AY வறுமை கோட்டிற்கு கீழுள்ள கார்டுகளை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அப்பதான் அரசாங்கம் கொடுக்குற எல்லா ஸ்கீமும் உங்களுக்கு பக்காவா வந்து சேரும். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா EKYC எனப்படும் பயோமெட்ரிக் பதிவு. ரேஷன் கடைகளில் கள்ள சந்தையை தடுக்கிறதுக்காக ஸ்மார்ட் கார்டில் இருக்க அத்தனை குடும்ப உறுப்பினர்களும் 5 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைகள் உட்பட கைரேகை வச்சு அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் கைரேகை வைக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் போய் பொருள் வாங்க முடியும். இதுவரைக்கும் EKYC பண்ணாதவங்க கூட்டம் இல்லாத நேரமாக பார்த்து உங்கள் ரேஷன் கடைக்கே போய் உடனே அப்டேட் பண்ணிடுங்க. முதல்வர் விஜய் அவர்களின் 2500 மகளிர் உரிமை தொகை வந்துட்டு எப்ப கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. முதலமைச்சரா பொறுப்பேற்று இந்த ஒரு மாசத்துல இதற்கான ஆலோசனைகள் வந்து தீவிரமா நடந்துட்டு இருக்கு. இப்போதைக்கு இருக்கிற நிதி நிலைமையை பொறுத்து 1000 இருந்து 1500 உயர்த்தி கொடுக்க போறாங்களா இல்ல நேரடியாக 2500 ரூபாயா கொடுக்கலாமா அப்படின்னு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்துடும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதை பற்றி வேறு ஏதாச்சும் புது தகவல் கிடைக்குது அப்படின்னா அதையும் நம்ம சேனலில் வீடியோவாக போஸ்ட் பண்ணி உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்க இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் வர பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான நம்ம அரசு ரேஷன் கடையில் ஒரு பெரிய சேஞ்ச் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பெரிய மாற்றம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இனிமேல் அரிசி, சர்க்கரை, கோதுமை எல்லாம் திறந்த மூட்டையில கிடையாது. எடை குறைவு, வண்டு, தூசுன்னு நம்ம மக்கள் தினமும் சந்திச்ச எல்லா பிரச்சனைக்கும் எல்லா பஞ்சாயத்துக்கும் ஒரு முடிவு வந்து கொண்டு வந்திருக்காங்க. என் கார்டு வந்து போட்டிருக்காங்க. இனிமேல் 500 கிராம்ல இருந்து 1 கிலோ வரைக்கும் பக்காவா எடை போட்டு கவர்மெண்ட் சீல் வைக்கப்பட்ட பாக்கெட்ல தான் கொடுக்க போறாங்களாம். நம்ம உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ராமன் இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இதனால கடையில மணிக்கணக்கா கியூல நிக்கிற வேலை மிச்சம். தமிழகம் முழுவதும் இந்த சிஸ்டம் பட்டையை கிளப்ப போகுது. அடுத்ததா ஜூன் 1ஆம் தேதி தமிழகம் முழுவதும் உள்ள 60 டோல்கேட்ல 5 முதல் 10 ரூபாய் வரைக்கும் சுங்க கட்டணம் ஏற்றிட்டாங்க. அடுத்ததா ஜூன் 30 மிக முக்கியமா கேஸ் மானியம் தொடர்ந்து வரணும் அப்படின்னா அதுக்குள்ள உங்க கேஸ் ஏஜென்சில EKYC அப்டேட் பண்ணிடுங்க. இல்லைன்னா மானியம் வந்து கட் ஆயிரும். இதுக்கு ஜூன் 30 தான் கடைசி தேதி. அடுத்ததா பெட்ரோல் விலை 24 காசு ஏறி 108.10க்கும் டீசல் 23 காசு ஏறி 99.78க்கும் விற்கிது.